ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். நல்ல ரீஜனல் ஃபாஸ்டிங் பிரேயரை குறித்தான ஒரு நல்ல காரியத்தை, ஒரு ஏற்றதான காரியத்தை அரவிந்தனை நம்மோடு ஷேர் பண்ணாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே முதலாக இந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷனிலே நான் அட்டன் பண்ண மீட்டிங் ரீஜனல் ஃபாஸ்டிங் பிரேயர் 2015ஆம் ஆண்டு. ஃபஸ்ட்டாக ஒரு இளைஞனாக கல்லூரி படித்து கொண்டிருந்தவனாக நான் முதலாக அட்டன் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரேயர் செஷனாக இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல பேர்டன்ஃபுல் மீட்டிங்காக அந்த மீட்டிங் எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்களை குறித்தான காரியங்களை தெரிந்து கொண்டது, ஆத்துமாக்கள் மேலே ஒரு பாரம் வந்தது இந்த மீட்டிங்கில் தான். அன்றைக்கி நான் முதல் முறையாக மீட்டிங் வரும்போது இப்படி ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மீட்டிங்கில் நான் செய்தி கொடுப்பேன்னு சொல்லி நான் கனவுலையும் என்ன செஞ்சதில்லை, நினச்சதில்லை. டாக்டர் அரவிந்த், டாக்டர் எலிசா, டாக்டர் ஜெயக்குமார், டாக்டர் ஜெபசிங் 4 டாக்டரை ஒரே மீட்டிங்கில் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அது ஒரு பெரிய இம்பேக்டை என்னுடைய லைஃப்பில் என்ன பண்ணிச்சு, ஏற்படுத்திச்சு. எஜுகேஷன் ரீதியாகவும் சரி, மினிஸ்ட்ரியில் யூத்தை சந்திக்கிறதுலேயும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மீட்டிங் 2015 ரீஜனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முட்டமில் சிஎஸ்ஐ அந்த ரிட்ரீட் சென்டரில் வச்சு நடந்தது தான் முதலாக நான் பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மீட்டிங். எனவே இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு அட்வைஸ், ஃபுல்லாக ப்ரேயராக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை. அந்த 2 நாட்களும் சாப்பிடாமல் போகும்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. உண்மையிலே அந்த வசனத்தினாலே மனுஷன் பிழைப்பான்கிறத லைவாக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்ன செய்ய முடிந்தது, உணர முடிந்தது. ஸோ ஒரு சின்ன பர்சனல் டெஸ்டிமோனியோடு நான் ஆரம்பித்தேன். இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை விட அதிக அனுபவம் வாய்ந்த, அதிக ஆண்டுகள் இளைஞர் பணியிலே பணி செய்கிற, அதிக தியாகம் உள்ள நிறைய பேர் இங்கே என்ன செய்யிருக்கீங்க, என்னோட சீனியர்ஸ் இருக்கிறீங்க. செல்வாக்கா இருக்கிறாங்க, அமல் இருக்கிறான், டாக்டர் எலிசா இருக்கிறாங்க, டாக்டர் அரவிந்த் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நான் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப அனுபவம் குறைவுள்ளவன் தான். என்னுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே கம்மி தான். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு திறந்த மனசோடு கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என் மூலமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாவரும் இணைந்து நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். ரெக்யூசைட்ஸ் ஃபார் யூத் மினிஸ்ட்ரி, இளைஞர் அருட்பணிக்கு இன்றியமையாத காரியங்கள் என்ன என்று சொல்லி 1 தீமோத்தேயு மற்றும் 2 தீமோத்தேயு புத்தகத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலர் அநேக காரியங்களிலே தேறி இருக்கலாம், ஒரு சில விஷயங்களிலே தேறாமல் இருக்கலாம், சிலர் சில விஷயங்களிலே தேறி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும் சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்து தீர்மானங்கள் எடுத்து ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபத்திற்கு போகும் முன்னதாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஏதுவாக இந்த செய்தி வேலை இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். இந்த தீமோத்தேயு நிருபம், இந்த லெட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த போல போதக கடிதங்கள் என்று சொல்லுவோம். ஒரு முதிர் வயதான ஒரு அப்போஸ்தலன் பவுல் இளம் ஊழியரான தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய ஆலோசனை என்ன செய்கிறார், எப்படி ஊழியத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 2 லெட்டரையும் எழுதுகிறார். அவர் கடைசியாக எழுதிய நிருபம் 2 தீமோத்தேயு. அதன் பின்னதாக அவர் கிபி 67 நீரோ மன்னனால் சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரிக்கிறார். எனவே ஒரு மனிதன் சாகுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட கடைசி வார்த்தைகள் மிக முக்கியமானவை. ஒரு பெரிய மனிதன், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் சாகு முன்னதாக கடைசி என்ன சொன்னார் என்பது எவ்வளவு முக்கியம் பெறுவோ, அதே போல மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் சாவதற்கு முன்னதாக சொன்ன இந்த வார்த்தைகள் 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இவைகள் மிகுந்த பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறதுனாலே அந்த காரியங்களின் அடிப்படையிலே இளைஞர் ஊழியத்திற்கு தேவையான காரியங்கள், ஒருவேளை வாலிபர்கள் இருக்கலாம், நீங்களும் நம்மை போல எல்லாரும் என்ன செய்கிறோம், யூத் மினிஸ்ட்ரி செய்வதனாலே இந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஒரு காரியம், முழுக்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். முதல்ல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் இன்னொருக்க சேர்ந்து வாசிப்போமா? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவள் என்று எண்ணி இந்த மாணவர் ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது யூத் மினிஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு காரியம் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவன் என்று எண்ணி. உண்மை உள்ளவனாக இருந்தான் அதனால் கொடுத்தேன்னு சொல்லலை,
உண்மையுள்ளவனா இருப்பான்னு எண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே இந்த உண்மைத்தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த உண்மைத்தன்மைக்கும் உண்மை பேசுகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. வெறுமனே உண்மையை பேசுகிறது மட்டும் இல்லை. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல போகிறா இருந்தால், ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்து. 3 பேரும் உண்மையை பேசுனாங்களா, ஒருத்தன் பொய் பேசினானா? கரெக்டாக சொல்லணும். 2 பேர் உண்மையை சொன்னாங்க, 3வது ஒருத்தன் பொய் சொன்னானா உண்மையை சொன்னானா? உண்மையை தான் சொன்னான். புதைச்சி வச்சேன்னா இன்னொரு இடத்துல 10 ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டு போகும்போது ஒரு சீலையிலே சுற்றி வைத்திருந்தேன்னு சொல்லுவான். அவன் பேசுனது ட்ரூத்து தான் பேசினான். ஹீ டஸ் நாட் டெல் எ லை. அவன் பொய் சொல்லவில்லை. ஆனால் அவனை என்ன சொல்கிறாரு, அவனை 2 பேரையும் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனை, இவனை என்ன சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை. அப்போ அந்த இடத்துல அந்த உண்மை உள்ளவன்கிறத எதை சொல்கிறார் அப்படின்னா, உண்மை பேசுகிறத சொல்லலை, அவனுடைய ஒர்க்கை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 2 4 ஆக்கணும், 5 10 ஆக்கணும், 1 எத்தனையாக மாற்றிருக்கணும், 2 ஆக்கியிருக்கணும். அதை அவன் என்ன செய்யலை, மாற்றலை. அப்போ அந்த உண்மை அப்படிங்கிறதுல என்ன வருதுன்னா, சின்சியராக எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதைத்தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிறார். உண்மையுள்ளவன் என்று சொல்லும்போது வெறுமனே வாயால் பேசுகிற உண்மை அல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் எவ்வளவு மாணவர்களை உண்மையோடு மேய்க்க முடியுமோ, எவ்வளவு மாணவர்களை உருவாக்க முடியுமோ, ஃபுல் ஃப்ளெஜ்டாக முழு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண முடியுமோ, அதைத்தான் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், சுட்டி காட்டுகிறார். எனவே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த மாணவர் ஊழியம், அது மாணவர் ஊழியத்திலே பாடல் நடத்துவதாக இருக்கலாம், அது ஒரு பிரேயர் செல் நடத்துவதாக இருக்கலாம், ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பதாக இருக்கலாம், பெண்கள் கூடுகையாக இருக்கலாம், வாலிப கூடுகையாக இருக்கலாம், என்ன காரியம்னாலும் சரி ஃபுல் டெடிக்கேஷனும் எதில் இருக்கணும், அந்த மாணவர் ஊழியத்தில். இன்னும் புரியும்படி சொல்ல போகிறா இருந்தால், எனக்கு டியூஸ்டே ஒரு ப்ரேயர் செல் உண்டு, செவ்வாய்க்கிழமை 15/2015 ரீஜனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு ஆரம்பித்த ப்ரேயர் செல். ஸோ இன்னும் 11 ஆண்டுகள் இன்றைக்கும் அந்த ப்ரேயர் செல்லை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். முக்கியமான ஏதாவது ஒரு மீட்டிங் செவ்வாய்க்கிழமை வைக்கலாமான்னு யாராவது கேட்டாங்கன்னா, என் வாயிலேருந்து வர்ற அடுத்த வார்த்தை என்ன வரும்னா, செவ்வாய்க்கிழமை வேண்டாம், எங்கே வை, புதன்கிழமை மாற்றி வை. கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் கிளாஸ் வைப்போமா, ஆன்லைன் கிளாஸை புதன்கிழமைக்கு மாற்றிருங்க. நோ டியூஸ்டே. மேக்சிமம் 1-2 நிகழ்வுகளை தவிர, சிக்கான நாட்கள், அலுவலகத்திலே தவிர்க்க முடியாத நாட்களை தவிர பெரும்பாலான நாட்கள் இந்த 10 ஆண்டுகளும் அந்த பிரேயர் செல்லை உண்மையும் உத்தமத்தோடு நான் நடத்தியிருக்கிறேன் என்பது என்னுடைய ஒரு சின்ன சாட்சி. இப்படி ஒரு பிரேயர் செல்லாக இருக்கலாம், பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், என்ன ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை எவ்வளவு டெடிக்கேட்டடாக அதற்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு, அதற்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு, அதனை பெருக்குவதற்கென்று ஆட்களை போய் பார்த்து, ப்ரேயர் செல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சர்ச்சில் போய் பார்க்கணும், ஒவ்வொரு வீடாக போய் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற ப்ரேயர் செல்லாக இருந்தால் ஒவ்வொரு கிளாஸாக போய் என்ன செய்யணும், கூப்பிட வேண்டியது அவசியம். அந்த உண்மையில் இவ்வளோ காரியங்கள் என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த ஊழியத்தை பெருக்குவதற்கு என்னென்ன முயற்சி உண்டோ அத்தனை முயற்சிகளையும் திராணிக்கு மிஞ்சி செய்வதுதான் உண்மைத்தன்மை. அதைத்தான் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. எனவே நம்ம வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அதை யோசித்து பார்ப்போம், எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறது. அதே ஊழியத்தில் காணப்படுகிற அதே உண்மைத்தன்மை நம்முடைய குடும்பத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபையிலும் நமக்கு அது என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் அது என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இதே ஊழியத்தில் இருக்கிற அதே உண்மைத்தன்மை திருச்சபையில், குடும்பத்தில், வேலையில், ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு 3 இடங்கள்லையும், இந்த 4 இடங்கள்லையும் அந்த உண்மைத்தன்மை இருக்கும் பொழுது உண்மையிலே நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை என்ன செய்வார், கட்டளையிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஜெபிப்பதற்கு முன்னதாக நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே எவ்வளவு டெடிக்கேஷனை நாம் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம். ஊழியத்திற்காக மற்ற காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோமா, அல்லது பிற காரியங்களுக்காக நம்முடைய மாணவர் ஊழியத்தை, நான் திரும்ப வலியுறுத்துகிறேன், மாணவர் ஊழியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2வது ஒரு காரியத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், அதில் முதல் 7 வசனங்களில் நான் சில வார்த்தையை எம்பசைஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. 1வது வசனத்தில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும். 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். 6வது வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக.
8வது வசனம், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும். 11வது வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து. ஒரே அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை 6 தடவை எழுதுறாரு. என்ன வார்த்தை? எல்லாவற்றிலும். ஆள் ஆள் ஆள், எல்லா இடங்களிலும், எல்லாவற்றிலும் அடக்கம், எல்லோரையும் மீட்கும் பொருள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லா பக்தியோடும், எல்லா மனுஷருக்காகவும். திரும்ப திரும்ப அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஒரு இளைஞர் அருட்பணியாளர், ஒரு மாணவர் அருட்பணியாளருக்கு இருக்க வேண்டிய 2வது குணாதிசயம் பிராட் மைண்ட் அண்ட் பேர்டன்ஃபுல் மைண்ட். பாரமுள்ள பரந்த மனப்பான்மை. முதலாவது சொன்னேன், உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். 2வது பாரமுள்ள பரந்த மனப்பான்மை. எப்படி நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உடன் பிறந்தோரை நேசிக்கிறோமோ அதே நேசம் எல்லார் மேலும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இங்கே ஒரு வார்த்தையை பவுல் அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணும்னு மைண்டு வருதோ, இவன் 3 பிரேயர் செல் வரல, இல்லை 3 மீட்டிங் வர மாட்டேங்கான், 1 வருஷமாக 1 மீட்டிங் வர மாட்டேங்கான், இவனை இனி கூப்பிட வேண்டான்னு சொல்லி என்னைக்கு மைண்டுக்குள்ளே வரும்போது இந்த சைடு இந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடில் வர வேண்டிய எண்ணம், அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே, அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. எங்கள் கூட ஒரு நல்ல தம்பி உண்டு. பைபிள் அவன் 19-21 தடவை படிச்சிருக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ண மாட்டாருன்னா, கிறிஸ்டின் தான், நாஸ்திகர் மாதிரி என்ன பண்ண மாட்டார், பைபிள் ஸ்டடி ப்ரேயர் செல்லுக்கு அனுப்ப மாட்டார், கிளாஸுக்கு அனுப்புவார். டிஎன்பிசி கிளாஸுக்கு என்ன செய்வார், அனுப்புவார். ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டு, கிளாஸுக்கு வாரான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸுக்கு வாரான், 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடிக்கு என்ன செய்ய மாட்டேங்கான், வர மாட்டேங்கான். அப்போ என்னடா இவனை நீ எங்கேயும் கூடக்கூடாது, விட்டுருவோமா அப்படின்னு வரும்போது மைண்டில் வந்த ஒரு எண்ணம், கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அவ்வளவு ஒரு டேலண்டான பர்சன், நாலேஜபிள் பர்சன். ஏஐடிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெப்சைட்டில் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், பண்ணி முடிச்சிடுவான். ஆனால் இன்றைக்கும் அவன் என்ன பண்ணுறான், அதையும் மீறி சில நேரங்களில் வரான், எங்கள் கூட தான் இன்னும் என்ன செய்கிறான், பயணிக்கிறான். ஒருத்தரை கூட என்ன செய்யக்கூடாது, நாம் இழந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவையான ஒரு காரியம் பிராட் மைண்ட் அண்ட் பேர்டன்ஃபுல், பாரமுள்ள ஒரு காரியம். அரவிந்தன் அழகாக சொன்னாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனை நாம் ரீச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்திலேயே நாம் செய்கிற மினிஸ்ட்ரி ஒரு உயர்ந்த மினிஸ்ட்ரின்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்ன ஆகாது, மிகையாகாது. ஏனென்றால் இந்த இளைஞர்களை சந்திப்பது அவ்வளவு ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம், ஒரு சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த மினிஸ்ட்ரி செய்கிற நமக்கு ஏற்கனவே பிராட் மைண்ட் இருக்குது, ஏற்கனவே பேர்டன் இருக்குது. அதனால தான் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அது இன்னும் என்ன செய்யணும், விரிவாகணும். ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்க நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஒரு பையன் ப்ரேயருக்கு வரான்னா அவன் மீட்டிங் வருவது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ரீஜனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துட்டான், ரைட்டு. அடுத்தது இனி கீ பர்சன்ஸ் மீட்டுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு ஃபோன் அடிக்கணும். அடுத்தது ஹேலோவுக்கு ஃபோன் அடிக்கணும் அல்ல. அவன் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவன் நம்மோடு என்ன செய்யணும், இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு யார் பொறுப்பு, மாணவர் தலைவர்களாகிய நாம் தான் என்னது பொறுப்பு. வினோத் இருக்கிறான், என்னுடைய தம்பி ஜெரால்டு, அவன் இன்றைக்கி வரல, போன வாரம் தான் மேரேஜ் ஆச்சுது. ஸோ 2 பேரும் நிறைய பேரை சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும்போது வந்தாங்க, ஸ்கூலு, காலேஜு, இப்போ வேலை, அடுத்தது பொண்ணு யார் தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும், அப்படிதானா? அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அவன் என்ன வேலையில் இருக்கிறான், அவன் என்ன யாரை மேரேஜ் பண்ண போகிறான் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டியாக ஸோ ஒரு மாணவர் தலைவன் அந்த பொறுப்பை என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். ஏதோ அவனை மீட்டிங் மட்டும் அழைத்து கொண்டு விடுவதல்ல, அவனுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் நம்முடைய பங்களிப்பு என்ன செய்ய வேண்டும். அதைத்தான் நான் பேர்டன் அண்ட் பிராட் மைண்ட் என்று சொல்லி என்ன சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளையாக இருந்தால், இல்லை நம்முடைய கூட பிறந்த தம்பியாக இருந்தால் ப்ரேயருக்கு மட்டும் வான்னு சொல்லி கூடுவோமா, அவனுடைய படிப்பில் ஆலோசனை செலுத்துவோம், அவனுடைய வேலைக்கு ஆலோசனை கொடுப்போம், அவனுக்கு திருமணம் செய்வதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். எப்படி நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு செய்கிறோமோ சேம் மெஷர்மெண்ட் யாருக்கு, ப்ரேயர் செல்லில் இருக்கிற நம்முடைய மாணவர்களுக்கு. ஒரு ப்ரேயர் செல் தலைவர்கள், நான் பேசுவது மாணவர்களுக்கு அல்ல,
மாணவர் தலைவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். எனவே அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக முன்னேற்றுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்வோம், அர்ப்பணிப்போம். பல சாட்சிகளை என்னால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அரசு பணிக்கு வந்திருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை சொந்த இரட்சகராக என்ன செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாழ்க்கை துணையும் அவர்களுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறேன், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஜெனிஸ் இருக்கிறான், அடுத்து வினோத், போன வாரம் கல்யாணம் முடிஞ்ச ஜெரால்டு, எல்லாருக்கும் வாழ்க்கை துணை தெரிந்தெடுப்பதிலே, திருமணத்துக்கு முந்தைய ஆலோசனை வழங்குவதிலே முக்கியமான பங்கை நான் என்ன செய்திருக்கிறேன், செலுத்தியிருக்கிறேன் என்பதை தேவ சன்னிதானத்திலே நான் அறிக்கை பண்ணுகிறேன். எனவே ஆணுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பிராட் மைண்டோடு அந்த பேர்டனாக செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த நிருபத்திலே பவுல் ஒரு 3 பேரை அடையாளம் காட்டுவார். யாரெல்லாம் சொல்லுவார் என்னால், தேமா என்னை விட்டு போய்விட்டான்னு சொல்லுவார். ரெண்டாவது மார்க்கு, அவனை கூட்டி கொண்டு வா, அவன் முந்தி பிரயோஜனம் இல்லை, இப்போ பிரயோஜனம். கடைசியில் லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். நம்முடைய பிரேயர் செல்லே பல தேமாக்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள், விட்டுட்டு போகிறவங்க. நம்முடைய பிரேயர் செல்லிலே மார்க்குகள் இருப்பார்கள், வருவாங்க போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க போவாங்க. நம்மோடு கூடவே இருக்கிற லூக்காக்களும் இருப்பார்கள். தேமாவுக்காகவும் கிறிஸ்து மரித்தார், மார்க்குவுக்காகவும் கிறிஸ்து மரித்தார், லூக்காவுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். எனவே அந்த ஒரு பரந்த சிந்தை, அந்த பிராட் மைண்ட், ஆத்துமாக்களை குறித்ததான எண்ணம். உங்களுக்கு ஆண்டவர் ஃபினான்ஷியல் வாய்ப்புகளை அள்ளி தந்திருப்பாரானால் மாணவர் ஊழியத்திற்காக செலவழிப்பதற்கு யோசிக்காதீர்கள். சுதாகர் அண்ணனும் பீட்டர் அண்ணனும் பர்ஸை திறந்து அள்ளி வீசின காரணத்தினால தான் இன்றைக்கு ஒரு கூட்ட மாணவர்களை என்ன செய்ய முடிஞ்சது, எங்களால் அல்ல முடிஞ்சது. மாத்திரம் இல்லை, உங்கள் மத்தியில் நின்று மைக்கை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். எனவே ஆத்துமாக்களுக்காக செலவு செய்யப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இளைஞர்களுடைய முன்னேற்றத்திலே ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக கவனம் செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். முதல் காரியம் என்ன சொன்னேன், உண்மைத்தன்மை. 2வது பிராட் அண்ட் பர்டன்ஃபுல், பரந்த மனப்பான்மையும் பாரமுள்ள இதயமும். 3வது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. பி எ ரோல் மாடல் அண்ட் டிசிப்ளின்ட் லைஃப். ஒரு டிசிப்ளின்ட் லைஃப் அண்ட் ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியுள்ள ஒழுக்கமான வாழ்க்கை வாழ மாணவ தலைவர் தலைவிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அங்கே 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் போட்டிருக்கு, 4:7, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி தான் என்னது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது பின்வரும் ஜீவனுக்கும். இப்படி நிறைய காரியங்கள் அவர் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன செய்வார், சொல்லுவார். ஒரு தலைவன், ஒரு மாணவ தலைவன் டிசிப்ளின்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரோல் மாடலாக இருக்க வேண்டியது அவசியம். முதல்ல டிசிப்ளின், நமக்கு ஒரு டிசிப்ளினை நாம் என்ன செஞ்சுக்கணும், உருவாக்கி விடணும். மாணவ தலைவர்களாகி நீங்கள் மாணவர்களாகவே இருந்தால், ஒருவேளை கல்லூரி படிக்கிற பள்ளி படிக்கிற மாணவர்களாக இருந்தால், நீங்கள் ப்ரேயர்ஸில் எடுக்கிறவங்களா இருந்தால், கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் சொல்லக்கூடியது ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுங்கள். வேலை செய்கிறவர்கள், குடும்பஸ்தர்கள், வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குமானால் என்ன செய்யுங்க, சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுப்புங்கள். அதனால தான் ஒரு வேர்டு போட்டுவிட்டேன், என்ன இருக்குமானால், வாய்ப்பு இருக்குமானால். ஏன்னா சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வேலை, சிலருக்கு நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு என்ன செய்ய முடியாது, 11வது கட்டளையாக கொடுக்க முடியாது. ஆனால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்புங்கள். உங்களுக்கென்று ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ தலைவர்களாகி உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் ஷெடியூல் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்குற வேலை, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கென்று நீங்களே ஒரு ஷெடியூல் என்ன பண்ணணும், ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நான் எனக்குன்னு ஒரு ஷெடியூல், நான் அந்த பேப்பரை எடுத்து வர நினச்சே மறந்துட்டேன். எனக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுருப்பேன், ஒரு மந்த்லி ஷெடியூல். மேலே ஃபுல்லாக டேட்டு போட்டுருவேன், இந்த சைடு ஃபுல்லாக அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 1-6 2-6 மேலே, இந்த சைடு ஃபுல்லாக என்னென்ன படிக்கணும், என்னென்ன எழுதணும், என்ன ப்ரேயர் செல்லுக்கு மெசேஜ் எடுக்க வேண்டியது, மாணவ மலருக்கு எழுதணுன்னா அது எல்லாத்தையும் அந்த ஷெடியூல் என்ன பண்ணிடுவேன், கொண்டு வந்துடுவேன். அந்த நாள் இரவு தூங்குவதற்கு முன்னதாக அன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் என்ன செய்வேன், டிக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிறது என்னுடைய டெய்லி ஷெடியூல். அந்த 3 நியூஸ் பேப்பரையும் ஒரு 3 காலத்தில் என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன். 3 நாள் ஆகி 3 நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆரம்பிச்சிடும், குத்த ஆரம்பிச்சிடும். 1/2 மணி நேரம் தூக்கம் போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிடு, அந்த ஷெடியூலை
இது நம்மை நாமே ரிவ்யூ பண்ணுவதற்கும் இன்னும் எந்த காரியங்களில் முன்னேறணும்னு சொல்கிறதுக்கும் இது நான் பின்பற்றுகிற ஒரு சின்ன மெத்தட். அநேகருக்கு நான் இதை என்ன செய்திருக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். எனவே இந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபீல்டில் நாம் இருக்கோம், நாம் எதை செய்யணும், எதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். இப்போ நான் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், நான் சண்டே கிளாஸ் எடுக்கணும், அது போக நான் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆஃபீஸ் டைம் 8 மணி நேரம், ப்ரேயர் செல் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி. அப்போ இவ்வளோத்துக்கும் நான் என்னுடைய ஷெடியூலில் நான் என்ன செய்யணும், கரெக்டாக கொண்டு வரணும். பைபிள் ஸ்டடி ப்ரிப்பரேஷன், டெய்லி பைபிள் ரீடிங், ப்ரேயர், அடுத்தது குரூப் 1க்கான ப்ரிப்பரேஷன், அடுத்தது கிளாஸ் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன், இது போக எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஒரு ஷெடியூல் போட்டு அந்த மாதம் 31ஆம் தேதி அடுத்த மாதத்துக்குரியதை ரெடி பண்ணி என்ன பண்ணிடுவேன், A3 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னதாக அன்றைக்கு எதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒரு டிக். இது எதுக்காகன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளினுக்காக, சரியா? எனவே நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை முயற்சி பண்ணும்போது ஒரு சுய ஒழுக்கத்திலே, சுய கட்டுப்பாட்டிலே நாம் என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஒரு ரெகுலாரிட்டி நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும், ஒரு டிசிப்ளின் லைஃப். எனவே இந்த டிசிப்ளின் லைஃப் ஒரு மாணவ தலைவனுக்கு நிச்சயமாக அவசியமான ஒரு காரியம். அடுத்தது அதே இடத்துல சொல்லுகிறார், முன்மாதிரியாக இரு, பி ஏ ரோல் மாடல். ஸோ நம்மளை பார்த்து தான் என்ன செய்வாங்க, அந்த மாணவர்கள் வருவாங்க, நம்மளை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, நமக்கு சொசைட்டிலையும் சர்ச்சிலையும் என்ன இருக்கணும், ஒரு நல்ல பெயர் இருக்க வேண்டும். ஒரு பிஏ ரோல் மாடலாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ எங்கள் சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா கனிஷ்டன் அப்படின்னு சொன்னாலே மீட்டிங் அனுப்புறதுக்கு எந்த பேரண்ட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. முதல்ல நம்மளை பார்க்குறாங்க, நல்லா படித்து நல்ல பொசிஷனில் இருக்கிறான், ஜெபத்தில் எல்லாரையும் நடத்துகிறான். அடுத்தது நம்ம கூட உள்ள மாணவர்களை பார்ப்பாங்க, வினோத்தை பார்ப்பாங்க, சேமை பார்ப்பாங்க, ஜெனிஸை. ஸோ எல்லாமே நல்ல டீம். அப்போ இந்த டீம் கூட அனுப்புனா நம்ம பையனை என்ன செஞ்சிருவான், உருப்பட்டுருவான்னு சொல்லிட்டு 6ஆப்பில் இருந்தே பேரண்ட்ஸ் கொண்டு விட ஆரம்பிக்கிறாங்க. இவனை ப்ரேயர் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி நம்ம போய் தேட வேண்டியதில்லை, அவங்களே கொண்டு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, 6ஆப்பிலே சேர்த்து விட்றாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்த்து விட்ட மாதிரி 6ஆப்பிலே கொண்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் செல் வரட்டும், பைபிள் ஸ்டடி வரட்டும், சண்டே கிளாஸுக்கு வரட்டும், அவனை எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, டெவலப் பண்ணிடுங்க. காரணம் நம்முடைய முன்மாதிரி உள்ள வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்து. அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார், உன் வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இது எல்லாவற்றிலும் எப்படி இரு, மாதிரியாயிரு. எனவே இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கவனமாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நினைச்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. வாலிபர்களாக இருந்தீங்கன்னா பியூரிட்டி, கற்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும், இருக்கணும். 3 அடி 3 எதாவது சொல்லுவாங்க, 3 அடி 3 பேர் 3 வார்த்தை, சரியா? ஆண் பெண் இருபாலர் உறவு வாலிபருக்கு எப்படி 3 அடி தள்ளி நின்று 3 பேர் இருக்கும்போது 3 வார்த்தைக்கு மேலே என்ன செய்யும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஏன்னா லேடிஸ் விஷயத்தில் வீக் அப்படின்னா இந்த சொசைட்டி நம்மளை என்ன செய்யாது, நம்பாது. ஒரு பேட் நேம் வந்துட்டுனா கல்றையில் போட்டு புதைச்ச பிறகு என்ன செய்யாது, போவாது. தாவீது செத்து பல வருஷம் கழிச்சும் ஏத்தியன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவறன்ட்டு என்ன செய்கிறார், நாளாகமத்தில் செத்து 200 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுறாங்க, ஏத்தியன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. நல்ல பையன்தான், ஆனால் இந்த விஷயத்தில் இந்த நேம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம் சார்ந்திருக்கிற நிறுவனத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, ஒட்டுமொத்த லைஃபை என்ன பண்ணிட்டு போயிடும், ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். அதனால தான் வாலிபர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற அட்வைஸ், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஞானமாக என்ன செய்யணும். அது ஒரு மாணவ தலைவனுக்கு அந்த ஏரியா பக்கம் இணைஞ்சிடக்கூடாது, ஒரு பேட் நேம் கூட அதில் இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம மிஷனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, மற்ற இயக்கங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிஷன் 1000 டைம்ஸ் பெஸ்ட்டு. பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக போந்தால, சரியா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், சேர்ந்து தான் கேர்ள்ஸுக்கான மினிஸ்ட்ரி என்ன செய்யணும். அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். வாலிபனாக இருக்கிறவரை பெண்கள் ஊழியத்தில் நான் தலையிட்டதும் கிடையாது, நான் ஆர்கனைஸ் பண்ணதும் கிடையாது, அந்த ஏரியா பக்கமே என்ன செய்யலை, தலை வச்சு படுக்கலை. ஸோ நான் அதுக்காக தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஒரு பெண்ணோ உங்களுக்கான மினிஸ்ட்ரி லைன் யாரோட தான் இருக்கணும், சேம் செக்ஸோட. அதுதான் நமக்கு என்னது நல்லது, பாதுகாப்பு, நம்முடைய டெஸ்டிமோனி அது என்ன செய்யும், கூட்டிவிடும். ஃபேமிலிக்கு நான் சொல்ல முடியாது, ஃபேமிலிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆண்களையும் பெண்களையும் என்ன செஞ்சு தான் ஆகணும், சேர்ந்து தான் ரீச் பண்ணி ஆகணும். ஆனால் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வாலிபர்களுக்கு இந்த விஷயத்தில் அதனால தான் கற்பில் நீ எப்படி இரு, மாதிரியாயிரு. பல்ல காட்டினா உடனே என்ன செய்யாத, ஹீஹீன்ட்டு என்ன செய்யாத, பல்ல காட்டாத. ஒரு பிரசங்கம் பண்ணால், ஒரு பாட்டு பாடினா, கிட்டாரில் 2 கார்டு பிடிச்சா உடனே வந்து என்ன செய்வாங்க, பல்ல காட்ட தான் செய்வாங்க. ஆனால் நீ என்ன செய்யாத, பல்ல காட்டாத, முன்மாதிரியாயிரு, கவனமாக இரு. உன்னைய ஒரு சொசைட்டி என்ன செய்யுது, வாட்ச் பண்ணுது, கவனமாக இரு. அதே போல் புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில்
எளிமை. ஸோ நம்ம எவ்வளவு வசதி இருக்கலாம், எவ்வளவு வாய்ப்பு இருக்கலாம், எவ்வளவு பொசிஷனும் இருக்கலாம். ஸோ இது நம்ம பிளெஸிங் வித் பிஸ்னஸ் சொல்லவே வேண்டாம், ஆளா ரோல் மாடல் சரியா. ஆனால் இறங்கி போய் பேசக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் சரியா. அதில் ரொம்ப ரொம்ப கவனம். புதுசாக வந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸை தான், எவ்வளவு உயரத்தை நாளைக்கு தொட்டாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் கூடயும் பேசுகிற அளவுக்குரிய பணிவு, அந்த ஆவியில் எளிமை நமக்கு வேணும். ஸோ இது நம்ம பிளெஸிங் வித் பிஸ்னஸில் நிறைய படிச்சிருக்கோம். ஸோ எல்லாரோடும் நான் பயணிச்சிருக்கிறேன். சுதாகரனை கூட பயணிச்சிருக்கிறேன், ஸ்டீபன் சார் கூட பயணிச்சிருக்கிறேன், பால்ராஜனை கூட பயணிச்சிருக்கிறேன். ஸோ டாக்டர் அரவிந்த் கூட எல்லாருமே நான் மாணவராக இருக்கும்போதே ஸோ அவ்வளவு எளிமையாக என்னோடு என்ன செய்வாங்க, பழகுவாங்க. ஒரே காரில் போனால் கூட அவ்வளவு ஹம்பிளாக. ஸோ அந்த வந்ததுனால தான் எப்படி ஒரு பொது இடத்துல நடந்துக்கணுங்கிற ஒரு நல்ல பண்பாடை பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கும் ஆஃபீஸில் மற்றவங்கள விட நம்மளுடைய வேல்யூ ஒருபடி என்ன இருக்குது, கூட இருக்குது. எப்படி எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறீங்க, அதை கற்றுக்கொண்டது எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், BYM. லேலுயா லேலுயா. எனவே இப்படிப்பட்ட நற்பண்புகள் சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை ஒரு மாணவ தலைவனாக தலைவியாக நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டியது அவசியம். அடுத்ததாக நம்முடைய டைம் கில்லர். இந்த டிசிப்ளினில் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் பிச்சைக்காரனுக்கும் அதே என்னது தான் 24 மணி நேரம் தான். அந்த டைமை நாம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது யாருடைய கையில் இருக்குது, நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆக்டிவாக இருக்கிற டைம் எதுவோ ப்ரொடக்டிவ் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பெஸ்ட்டான வேலையை தேர்ந்தெடுத்து என்ன செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் எல்லாருக்கும் நமக்கும் ஒரு டைம் கில்லர் இருக்குது. அந்த டைம் கில்லருக்கு பெயர் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். என்னது? ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். எடிட்டோரியல்ஸில் பொதுவான ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், பிரச்சனை இல்லை, தேவையான வீடியோ. தயவு செய்து என்னதை பார்க்காதீங்க, ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 30 செகண்ட் ஷார்ட்ஸ் பார்த்து மைண்ட் எப்படி மாறுதுன்னா, அந்த கவனிக்கிற கெப்பாசிட்டி என்ன செய்யுது, குறைந்துருது. இதனால் முதல்ல பாதிக்கப்படுறது கிளாஸ் ரூம் லிசனிங். வகுப்பறை கவனம் குறைஞ்சாலே கரியர் என்னது, முடிஞ்சு போச்சு. ஸோ உங்கள் பிள்ளைகள் யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்தா ஓகே, ஆனால் ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்க்குறத கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல மாணவ தலைவர்களாகிய நாமே என்ன செய்யணும், பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் மெசேஜை போட்டு என்ன செய்வோம், கேட்போம். இல்லை ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோவை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாமே ஒழிய தயவுசெய்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் டைமை என்ன செய்யாதீங்க. ஒரு மாணவ தலைவர்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய என்னது, டைம் கில்லர். அதே போல் ஒரு ஜாலி டைப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா. பசங்களோட ஜாலி டைப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் செய்தியினுடைய சாராம்சத்தை என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுடுங்க. இப்போ நீங்கள் எங்கள் தம்பி மாட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். ஆனால் மெசேஜ்னு வந்துட்டா லவ் பண்ணலான்னு சொல்லிக்கிடுவேனா, வாய்ப்பே கிடையாது, கொன்னே விடுவேன். அந்த பேச்சுக்கே என்ன இருக்காது, இடம் இருக்காது ரைட்டா. அப்போ செய்தி வாட் டஸ் த பைபிள் சே, அதை ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும், சொல்லிடணும். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளுங்க. வராமல் போயிடுவானோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அவன் மீது அன்பு செலுத்தணும், அவனை நேசிக்கணும். தான் கூட பிறந்தவன் மாதிரி அவனை பார்க்கும்போது நீங்கள் அவனை ப்ரேயர் செல்லில் உட்கார வச்சு 4 அடி அடித்தாலும் அவன் எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் 4 அடி அடித்தாலும் அவன் எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். நம்முடைய வார்த்தையை பார்த்தல்ல, நாம் அவன் மீது செலுத்துகிற அன்பை பார்த்து நிச்சயமாக அவன் என்ன செய்வான், கூட இருப்பான். அதனால் எக்காரணம் கொண்டோம் பசங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜில் யாரும் என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பரிசுத்தத்தின் தரத்தை பரிசுத்தமாகவே என்ன செய்யணும், நார்மலைஸ்ட் பண்ணப்படுற உலகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது இதெல்லாம் நடக்கிறது தானே, எல்லாம் நார்மலைஸ்ட். ஹோமோசெக்ஸா அது நார்மலாக பண்ணுறது தான், லிவிங் டுகெதராக அது நார்மலாக பண்ணுறது தான், சினிமா தானே அது நார்மலாக பண்ணுறது தான், தவறான படமாக அது நார்மல். இப்படி நார்மல்னு சொல்லக்கூடிய உலகத்தில் பைபிள் ஒரு நாளும் அதை என்ன செய்யாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. அது தப்பு தான், தவறு தான். ஆபாச படம் பார்க்குறது தவறு தான், காதலிப்பது என்னது தான், தவறு தான். இந்த செய்தியில் ஒருபோதும் இளைஞர்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, காம்ப்ரமைஸே என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. மாறாக அவர்கள் மீது நாம் செலுத்துகிற அன்பு என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. அந்த அன்பினால தான் நாம் அவங்கள என்ன செய்கிறோம், தேடி போகிறோம். ஏன் கண்டித்து பேசுகிறோம், அவங்கள நேசிக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், கண்டித்து பேசுகிறோம். எனவே மாணவ தலைவர்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விஷயங்களிலே, பரிசுத்தத்திலே, விசுவாசத்திலே, அன்பிலே, கற்பிலே, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டிலே ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வாழும்போது, ஒரு முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக
கண்டிப்பாக நம்மை நோக்கி மாணவர்கள் வருவார்கள், அல்லது நாம் மாணவர்களை நோக்கி போகும்போதும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வது ஒரு காரியத்தை நாம் படிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் ஃபில்டு மேன் அல்லது ஸ்பிரிட் ஃபில்டு மினிஸ்ட்ரி, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்லுவார், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும். அப்போ முதல்ல இந்த யூத் மினிஸ்ட்ரியில் என்ன இருக்கக்கூடாது? பயங்கர பேச்சுக்கே என்ன இருக்கக்கூடாது, இடமே இருக்கும். தைரியமாக நிற்கணும், சரியா? அடுத்து 8வது வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கோம், எதை குறித்து நீ வெட்கப்படாமல். 2:12 போட்டிருக்கோம், நான் வெட்கப்படுகிறதில்லை. 1:12. 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்கார். திரும்ப திரும்ப அவர் ஒரு இடத்த சொல்லிகிட்டே இருப்பார், பயப்படாத, என்னப்படாத, வெட்கப்படாத, வெட்கப்படாத ஊழியன். ஒருபோதும் நான் இளைஞர் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு ப்ரேயர் செல் எடுக்கிறேன், நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறேன், நான் ஒரு யூத் கேம்புக்கு பையங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தைரியமாக வந்து என்ன செஞ்சுட்டு போகிறான், கூட்டிகிட்டு போகிறான். ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தைரியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டு போகிறான், கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பிக்னிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தைரியமாக வந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம கிளப்புக்கு பாவம் செய்ய கூட்டிகிட்டு போகல, சினிமாவுக்கு பாவம் செய்ய கூட்டிகிட்டு போகல, வேசித்தனம் பண்ண கூட்டிகிட்டு போகல, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன செஞ்சுட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போகிறோம். இந்த தைரியம் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும், இருக்கணும். யார் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹூ எவர் இட் மேபி, யார் முன்னாடியும் ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கோ ஒரு யூத் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கோ பயங்கர பேச்சு அகராதியிலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்? அவனுக்கு எது நல்லதோ அதை நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் செய்யாததை நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நோ ஒன் கேன் கொஸ்டின் அஸ், யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஹூ எவர் இட் மேபி. நான்லாம் தைரியமாக சனிக்கிழமை வர சொன்னால் வர முடியாது, வாலிபர்களை கூட்டிகிட்டு மீட்டிங் போகிறேன்னு தைரியமாக என்ன பண்ணிட்டு வருவேன், கன்ஃபஸ் பண்ணிட்டு வருவேன். நான் யாரையும் குடிக்க வைக்கல, நான் யாரையும் விபச்சார விடுதிக்கு என்ன செய்யலை, கூட்டிகிட்டு போகல. நான் கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கேன், அவன் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கேன், அவனுக்கு பைபிளை சொல்லி கொடுத்து நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவனை என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல மனுஷனாக இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லானவனா, இந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் நான் நன்மை என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்புறீங்களா நம்பலையா, நம்புறீங்களா நம்பலையா? சாதாரண மினிஸ்ட்ரி இல்லை, அவ்வளோ பெரிய காரியம். ஒரு ஆத்துமாவை சந்தித்து ஒருத்தனை மனமாற்றம் பண்ணுறங்கிறது ஒரு விளையாட்டு கிடையாது. இது நார்மலாக தெருவில் போகிறவனோ பெரிய பெரிய தலைவரை யாரும் என்ன செய்ய முடியாது. அதான் நான் சொல்கிறேன், வி ஆர் டூயிங் அ கிரேட் மினிஸ்ட்ரி. அப்போ கிரேட் மினிஸ்ட்ரி. அதனால தான் ரோமரில் சொல்லுவார், நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், உனக்கு என்ன உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். ஸ்பிரிட்டு, ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு, பலனடைந்து. இந்த பயங்கர பேச்சுக்கே என்ன இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. தைரியமாய் சின்ன வயசுல ஞானஸ்நானம் கொடுக்கும்போதே சிலுவை போட்டு சொல்லிடுறாங்க, அப்படி தானே, நீ தைரியமாய் போர் செய்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம ரியல் கிறிஸ்டியன், ரியல் யூத் லீடருடைய அகராதியில் பயம் என்கிற பேச்சுக்கே என்ன இல்லை, இடம் இல்லை. வெட்கமே படாதீங்க. பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கும் சரி, இன்ஸ்டிடியூஷனில் சொல்கிறதுக்கும் சரி, ஒரு இடத்துல ஐ ஆம் அ கிறிஸ்டியன் சொல்கிறதுக்கும் சரி, நான் எந்த இடத்துல பார்க்கணும் எல்லா இடத்துலையும் தைரியமாக சொல்லுவேன். பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் சேர்ந்து என்ன பண்ணுறேன், யூத் மினிஸ்ட்ரி செய்கிறேன். ஆர் ஸ்டான்லி அவங்க தான் அதுக்கு ஃபவுண்டர். இந்த இது பண்ணிகிட்ருக்குறாங்க, இத்தனை ஸ்டேட்டில் பண்ணுறோங்கிறத எங்களை ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கள் ரிலேஷன்லேயும் சரி, ஹிந்துஸ்னாலும் சரி, யாருனாலும் சரி, ஓப்பன் கன்ஃபெஷன். என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க. நான் பண்ணுறது என்னது, குட் திங்ஸ், நல்லது செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், அது நல்லது செய்கிறேன், நான் தீமை செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை. அப்படி சொல்லும்போது பெரும்பாலானோர், ஈவன் தீவிர கிறிஸ்துவுக்கு எதிரான நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கூட என்னுடைய ஸ்டேட்டஸை என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க. நான் மாணவர்களுக்கு பேசின நல்ல அறிவுரைகளை கிறிஸ்துவை விரோதிக்கிற நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கூட இது நல்ல ஆலோசனையாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. ஐ சேலஞ்சு. அதனால் எக்காரணம் கொண்டோம் யாருக்கும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அதுவும் இளம் கண்டு என்ன அறியாது, பயம் அறியாது. அந்த ஸ்ட்ராங் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. முதலூரிலே நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் மினிஸ்ட்ரி செய்வதனாலே திருமண்டல
நாங்கள் ஒரு 50-60 பேர் ஒரு 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 ஓட் பேங்க் கிரியேட் ஆச்சு. அப்போ நாங்கள் ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்ணோம். அவங்க தான் வின் பண்ணி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். நல்லா செய்யக்கூடியவங்க தான். அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தார்கள். அது தவறு. நம்ம சப்போர்ட் பண்ணவங்க தான், நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சோம். ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்வதற்கு முயற்சி பண்ணார்கள். ஆர்டர் வந்தது. சரியா? என் அருமை தம்பி சாம் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறான். சரியா? 3 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் 1500 கோடிக்கு அதிபதி, ஒருத்தர் 500 கோடிக்கு அதிபதி, ஒருத்தர் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவருடைய உறவினர். பிக் ஷாட்ஸ். 3 பேரை நிற்க வச்சு கேட்டான் கேள்வி. அவர் கேட்குறாரு, நான் என்ன செய்ய முடியும், நானாக குறுக்க போய் படுக்க முடியும், குறுக்க போய் படுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு ஒரு குத்துறான். பயங்கரன்னா என்னென்ன என்ன செய்யாது கிடையாது. அடுத்த நாளே ஆர்டர் என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. டயசிசனில் ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. அல்லேலூயா. செஞ்சது யார்? மினிஸ்ட்ரி. உடனே யாருடா இந்த பையன் கனிஷ்டன் கூட, அவங்க நெட்வொர்க் எப்படி எடுக்கிறாங்க, சார் நான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் போடுறே பண்ணாங்களோ அவங்களே கடைசியில் சாமுக்கு ஃபோனு, எனக்கு ஃபோனு, ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவோம், செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி. எனவே எந்த இடத்துல அநீதி நடக்குதோ அங்கே தைரியமாக பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், பேசணும். சரியா? அவன் அந்த மேனேஜ்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறான். சரியா? அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பிடிச்சோன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாஃப் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாஃப் 8 பேரும் மொத்தமாக என்ன பண்ணுவோம், ரிசைன் பண்ணுவோம், நாங்கள் போட்ட அட்மிஷனையும் காலி பண்ணுவோம், ரெடியா அப்படின்னு கேட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. நிர்வாகம் என்ன செய்தது, முதல் முறையாக ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு டயாசிஸ் நிர்வாகம் பணிந்து ஆர்டர் என்ன பண்ணிச்சு, நிறுத்திச்சு. போன வாரம் நடந்த சம்பவம். சரியா? அவன் அங்கே பேசிட்டு வந்திருக்கிறான். அங்கே தலைவர்கள் என் மேலே என்ன வருது முறைக்கிறாங்க. 2-3 பேர் சொன்னாங்க, இனி அடுத்த காண்டு உங்கள் மேலே தான் வர்றது வரட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன், இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, பயப்பட முடியாது. நேர்மையாக இருந்தது, நியாயமான ரீசன், கேட்டது கரெக்டான கேள்வி, அதனால் என்ன பண்ணி கேட்டாச்சு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இது ஒரு சின்ன உதாரணம். இதை ஏன் சொல்கிறேன்னா, கண்ணெதிரே தவறுன்னு தெரியும் போது சில இடங்களில் நாமளும் என்ன பண்ணிடுறோம், அமைதியாக போயிடும். அது என்னமோ நடந்து நம்மளை பாதிக்காமல் இருந்தால் சரிதானே, அப்படி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஒருவேளை நமக்கு நடந்துச்சுன்னா நாம் அமைதியாக போகலாம். இயேசுநாதர் வாய் திறவாமல் இருந்தார், சத்தம் இல்லாத ஆடை போல போனார். ஆனால் ஒரு கூப்பிடுகிற எளியவன், ஒரு உதவியற்ற ஒரு சிறுமையானவனுடைய நியாயத்துக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும், குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். அது ஒரு மாணவ தலைவனுக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டிய ஒரு காரியம். எனவே இந்த தைரியம், அந்த வெட்கப்படாத தன்மை, அதை நம்ம என்ன செய்யணும், வளர்க்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ என்ன செய், ஜாக்கிரதையாயிரு. உண்மையில் மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வச்ச போது உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அஜாக்கிரதையாயிராது. எந்த மாணவனுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதில் வளர்க்கறதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதை என்ன செய்யணும், எடுக்க வேண்டியது அவசியம். சிலர் நல்ல பைபிளை டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நல்ல பைபிள் ஸ்டடியை கொடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். பாடலில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒர்ஷிப் எடுக்கிறதுல சிலருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பையங்களுக்கு ஒர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானது. நாங்கள் ஆரம்ப நாட்களில் 2015-16 மந்த்லி ப்ரேயர்னு ஒன்று இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. மாதந்தோறும் எல்லா 12 ப்ரேயர்ஸில் உள்ள பசங்களையும் மொத்தமாக கூட்டி கடைசி சனிக்கிழமை மீட்டிங் நடத்தும். ஆரம்ப நாட்களில் 15-16 நானே பாட்டு படிப்பேன், நானே மெசேஜ் கொடுப்பேன், எல்லாம் நானே பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் அந்த மீட்டிங் சும்மா பின்னாடி போய் சேர் போட்டு உட்கார்ந்தா போதும். பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு டீம், ஒர்ஷிப்புக்கு போட்டி, மெசேஜுக்கு வரிசை ஆட்கள், கொஸ்டின், எல்லாத்துக்கும் என்னது ஒரு மாணவ தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக நமக்கு என்ன செய்யுது தெரியுது. நமக்கு இப்போ நம்ம போடுற விதை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீணாகாது. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாணவர்களை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். மீட்டிங், எந்தெந்த மீட்டிங் வாய்ப்பு இருக்கோ எல்லா மீட்டிங்கும் என்ன செய்வோம், கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அவர்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளருவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். 5 வருஷத்துக்கு முந்தி வந்தால் இப்போவும் அப்படியே இருக்கான்னு சொல்லி ஒரு மாணவனோ மாணவி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அவர்கள் தேறினவர்களாய் நிறுத்தும்படி பவுல் சொல்லுவார் கொலோசையில், நான் தேறினவனாய் நிறுத்தும்படி வல்லமையாய் போராடி என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன், வல்லமையாய் போராடி பிரயாசப்படுகிறேன். எனவே ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நம்ம பயத்தை விட்டுட்டு பலமுள்ள ஆவியை பிடிச்சிக்கிட்டு வெட்கப்படாமல் தைரியமாக போர் செய்கிறவர்களாக, தைரியமாக பேசுகிறவர்களாக, ஊழியத்தின் பாதையிலே தைரியமாக முன்னேறுகிறவர்களாக, மாணவர்களுடைய திறமைகளை அறிந்து அவர்களை வளர்க்கிறவர்களாக மாற நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். 5வது ஒரு காரியம், 4 காரியங்கள் பார்த்துருக்குறோம். என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? முதல்ல சொல்லுங்கள், உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். 2வது பேர்டன் அண்ட் ப்ராட் மைண்ட். 3வது டிசிப்ளின் அண்ட் ரோல் மாடல் லைஃப்.
4வது ஸ்பிரிட்ஃபுல்டு லைஃப், 5வது 2 தீமோத்தேயு 4:13. ஸோ இது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:13 வாசிப்போமா? துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சுருளையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி ஜெயிலுக்குள்ளே கிடந்து என்னத்தை கேட்கான்? புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாப்பா, போர் அடிக்கி, தோற்சுருளை எடுத்துக்கொண்டு வா. ஒரு மாணவ தலைவன் ஷுட் பி எ, மேபி இல்லை, ஷுட் பி எ ரீடர் ரீடர் ரீடர். ஒரு மாணவ தலைவன் கண்டிப்பாக ரீடராக தான் என்ன செய்ய முடியும்? இருக்கணும். ரீடிங் அண்ட் ஸ்டடி. ஒரு மாணவ தலைவன் வாசிக்கிறவனாக படிக்கிறவனாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர். இந்த பவுலை நீங்கள் படித்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. 13 லெட்டர் எழுதுனா நம்ம சொல்லிடுறோம். அவனுக்கு அந்த கடலில் போகும்போது, அந்த மழைக்காலம் வரப்போது, பெந்தேகோஸ்தே நாள் உபவாச நாளும் முடிந்து, அதான் போட்டிருக்கு, உபவாச நாளும் கழிந்து போனபடியாலாம் அந்த பாவ நிவர்த்தி பண்டிகை நாள், அந்த நாள் முடிஞ்சதுனால காற்று வரும், வடகிழக்கு பருவ காற்று வரும், இந்த இடத்துல போனால் போக முடியாதுன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதே போல் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணால் ராயனை போய் பார்க்கலான்னு ரோம சட்டங்கள் என்ன செய்யும்? தெரியும். அது மட்டும் இல்லை, நிறைவு குறைவு பேலன்ஸ் சமநிலை பிரமாணம் சொல்கிற பொருளாதாரம் அவனுக்கு தெரியும். புவியியல் தெரியும், பொருளாதாரம் தெரியும், அரசியல் அமைப்பு தெரியும். அவ்வளோ என்ன பண்ணால் நியாயப்பிரமாணமும் என்ன செய்யும்? தெரியும். அப்படி தானே? சில நேரங்களில் நம்ம என்ன தவறு பண்ணிடுறோன்னா, நியாயப்பிரமாணம் தெரியுது, என்ன தெரில, பொது அறிவு தெரிகிறதில்ல. சிலர் இந்த எக்ஸ்டெண்ட் சர்ச்சிலலாம் பொது அறிவு தெரியும், என்ன தெரியாது? பைபிள் தெரியாது. எனவே 2 ஓரங்களையும் தவிர்த்து விட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். முதலாவதாக பைபிளை வாசிங்க. உட்காந்து என்ன செய்யுங்க? வாசிங்க. நிறைய மீட்டிங்ஸில் சில ஊழியர்கள் சொல்கிறத கேட்டிருக்கேன். 5 வசனம் வாசித்தாலும் உருப்படியாக வாசி, 5 வசனம் வாசித்தாலும் உருப்படியாக வாசி, இப்படி 50 வருஷம் சொல்லி அவனை 5 வசனமே வாசிக்க விடாமல் என்ன பண்ணியாச்சு? ஆக்கியாச்சு. குறைஞ்சது வயசு எத்தனையோ அத்தனை தடவை என்ன செய்? வாசி. முதல்ல உட்காந்து வாசி. புரியதெல்லாம் 2வது. 7ஆம் படிக்கும்போது 8ஆம் படிக்கும்போது எசேக்கியேல் வாசிக்கும் போது எசேக்கியேல் என்னன்னே விளங்காது. இன்றைக்கி எசேக்கியேல்னு கேட்டால் 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு ஐ எம் ரெடி. 30 20 வருஷம் 15 வருஷம் ஆயிருக்குது. அதுக்கு 51 முறை முடிச்சிருக்கிறேன். பால்ராஜனை எத்தனை தடவை? 120 தாண்டிட்டு. அண்ணன் 120 தாண்டிட்டாப்புல. சுதாகரன் 109 110 தெரியல. சரியா? எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ். சரியா? அண்ணனெல்லாம் பீட்டே பண்ண முடியாது. பால்ராஜன் ட்ராவல்லையும் வாசிட்டே தான் இருப்பாப்புல. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். சுதாகரனை பார்த்துருக்குறேன், அண்ணனை பார்த்துருக்குறேன். தெளிதேன்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. சரியா? எல்லா மாணவ தலைவன்ட்டையும் பைபிளுக்கு அடியில் அது என்ன செய்யணும்? இருக்கணும். 1 மாதத்தில் வாசிக்கிறதுக்கு, 1 மாதத்தில் 2 தடவை வாசிக்கிறது, இல்லை வெறித்தனமான ஷெட்யூல். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் வாசிங்க. லென்த் டேஸ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைபிள் மாரத்தான் வைப்போம். சாம்பல் புதன் அன்னைக்கு ஆரம்பித்து எதில் ஈஸ்டருக்குள்ள போய் முடிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு யார் எத்தனை அதிகாரம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி என்ன செய்வோம்? ப்ரைஸ் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. சரியா? கொரோனா டைமில் ஒரு தம்பி 2 தடவை முடித்தான். அந்த 40 நாளில் 2 தடவை முடித்தான். ஸோ இப்படி எவ்வளவு காரியங்கள் முடியுமோ அவ்வளவு காரியங்களையும் வாசிப்பதற்கு என்ன செய்யுங்கள்? செலவழியுங்கள். மாதம் ஒரு புத்தகம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை என்ன செய்யுங்க? அறிமுகப்படுத்துங்க உங்கள் ப்ரேயர் செல்லில். அந்த புக்கை படிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யுங்க? என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மகிட்ட வர்ற மாணவர்களை தரமான தலைவர்களாக உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு முதல்ல நாம் பைபிள் படிக்கணும், நாம் மெடிடேட் பண்ணணும், பைபிள் சார்ந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். நியூஸ் பேப்பர் கட்டாயம் என்ன செய்யுங்க? படிங்க. மாணவர் லீடருங்கனால உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன், தினமணி அல்லது இந்து தமிழ் 2ல் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை தமிழ்லையும், வாய்ப்பு இருந்தால் இங்கிலீஷ் ஹிண்டு வாங்கி அதில் உள்ள நடுப்பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிங்க? படிக்க ஆரம்பிங்க. முதல்ல வாசிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழகின பிறகு அது வாசிக்கலைன்னா என்ன வராது? தூக்கம் வராது. காலையில் எழுந்து வேதம், அடுத்தது என்னது? நியூஸ் பேப்பர். ஒரு பேடன் உள்ள மனுஷனாக உங்களை மாற்றுறதுக்கு நியூஸ் பேப்பரை தவிர வேற ஒரு மெட்டீரியலை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அவ்வளவு காரியங்கள். அதில் வர்ற எடிட்டோரியல், தினமணிலையும் இந்து தமிழில் வர்ற எடிட்டோரியலை புள்ளி விவரங்களை பார்த்தா உங்களால் முழங்கால் போடாமல் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. பொதுவான ஆத்தர்ஸ் கூட அவ்வளவு ஒரு பேடன் ஃபுல்லாக எழுதுறதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு மாணவ தலைவன் அப்டேட்டட் மேனாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 2017ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபீல்டில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த யூத் மினிஸ்ட்ரி பண்ணதுனால நான் படித்து அப்டேட்டாக இருந்தால் தான் அவனை நான் என்ன செய்ய முடியும்? ரீச் பண்ண முடியும். இல்லைனா என்ன பண்ணிடுவான்?
90s கிட்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணி விட்டுறான், தூர போன்னு சொல்லிடுறான். இன்றைக்கும் அவனுடைய லாங்குவேஜில் அவனுக்கு தேவையானதை கொடுக்கணுன்னா யூ ஷுட் பி எ ரீடர். ரெகுலர் ஸ்டடி டைம் ஒன்று என்ன செய்யுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ. ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் 2 பக்கம் கூட நம்மளால் வாசிக்க முடியாதா? சிறுதுளி பெருவெள்ளம். என்ன பிரச்சனைனா எடுத்து ஆரம்பிக்கிறதே கிடையாது, அதான் மேட்ரு. சரியா? இவ்வளோ பெரிய புக்கு, ஐயையோ இது எப்படி படிக்க, அந்த ஆளை செல்ஃப்லேயே வச்சிடுறது. எவ்வளோ பெரிய, அதனால தான் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, ஒரு யானையை சாப்பிட முடியுமானா முடியும், ஒரே நாளில் இல்லை. என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா யானையை கூட சாப்பிட முடியும். அதே போல் தான் யானை சைஸில் இருக்க புத்தகத்தையும் உங்களால் படிக்க முடியும். எப்போ அப்படின்னா 1000 பக்கம் உள்ள புத்தகத்தை ஒரு நாளைக்கு 5 பக்கம் வாசித்தா எத்தனை நாளில் முடிக்கலாம்? 200 நாள். 200 நாளுங்கிறது ஒரு வருஷமே கிடையாது. 1000 பக்கம், சரி 200 பக்கம் உள்ள புக்கை 2 பக்கம் வாசித்தா எத்தனை நாளில் முடிக்கலாம்? 100 நாளில் முடிக்கலாம். 2 பக்கம் வாசிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேணுங்க யோசிங்க. 2 பக்கம் வாசிக்க எவ்வளோ நேரம் வேணும்? 5 நிமிஷம். பல்வேளைக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி ஷெட்யூல் போட்டு டைம் ஒதுக்குறோமோ அதே போல் அந்த பைபிளை வாசிக்கிறதுக்கும் அந்த புக்கு ரீட் பண்ணுறதுக்கும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கும் உங்களுடைய ஷெட்யூலில் நீங்கள் என்ன செய்யணும், டைமை சேருங்க. ஜெயிலில் இருந்துட்டு சாகிறதுக்கு 1 வாரத்துக்கு முந்தி சொல்கிறான், என்னத்தை கொண்டு வா, தோற்சுருளையும் புஸ்தகங்களையும் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ட்டு என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ அந்த ஆர்டரை மாற்றாதீங்க. முதல்ல பைபிள், அடுத்தது நம்முடைய மேகசின்ஸ், நம்முடைய ஆவிக்குரிய புத்தகங்கள், நியூஸ் பேப்பர், காமனான செக்குலர் புக். நான் ஹோலிஸ்டிக்காக சொல்கிறேன், சரியா? வெறுமனே போய் காமன் செக்குலர் புக்கை படின்னு கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பைபிள், மேகசின்ஸ், பைபிள் சார்ந்த புத்தகங்கள், அடுத்தது நியூஸ் பேப்பர், செக்குலர் புத்தகங்கள், காமனான புத்தகங்கள். ஸோ பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாருங்கள், நடக்கிற நிகழ்வுகளை கவனிங்க, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இளைஞர்களை என்ன செய்யக்கூடிய காரியங்கள், இம்பேக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள். எனவே இதில் நாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவனுடைய போக்கில் போய் தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாங்கள் நடத்துகிற அந்த கோச்சிங் சென்டரில் ஒரு முறை நாங்கள் அறிமுகம் வைத்த போது 90க்கு மேற்பட்டோர் பங்கு பெற்றாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ 90ல் இஸ்லாமிய சகோதரர்களும் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் உட்கார வச்சு அந்த எப்படி இந்த தென்னிந்தியாவுக்கு கல்வி வந்ததுன்னு சொல்லிட்டு கால்டுவெல்லுடைய ஒர்க்கையும் வில்லியம் கேரியுடைய ஒர்க்கையும் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். எப்படி அவங்கள ரீச் பண்ண முடியுது அப்படின்னா எஜுகேஷன். எப்படி ரீச் பண்ண முடியுது, எஜுகேஷன். ஸோ நார்மலாக வர்ற மாணவர்கள் வந்துடுவாங்க. ஒரு கடினமான மாணவர்களை எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய பெரிய ஃபேமிலிஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. ஸோ எனவே அந்த கல்வியிலே மாணவ தலைவர்களாகிய நாம் சிறந்து விளங்க என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். நாம் படித்து அப்டேட்டாக இருந்தால் தான் அவன் கேட்குற கேள்விக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். அவனுக்கு 100% சொல்லாட்டாலும் ஒரு 90% சொல்கிறதுக்கு என்ன இருக்கணும், தயாராக இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் தத்தன்னு என்ன செய்யக்கூடாது, முழிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயத்தில் குறைபட்டிருப்போமானால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தீர்மானம் எடுப்போம், ஒரு வாசிக்கிறவனாக, ஒரு வாசிக்கிற தலைவனாக, தலைவியாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்வோம், அர்ப்பணிப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். முதலாவது சொன்னேன், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம். அடுத்தது பாரமும் பரந்த மனப்பான்மையும் உள்ள ஊழியனாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம். மூணாவது ரோல் மாடல் அண்ட் டிசிப்ளின் லைஃப், முன்மாதிரியுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு தலைவனாக இருக்க வேண்டியது அவசியம். ஆவியில் நிரம்பின பயமற்ற வெட்கப்படாத ஒரு தலைவனாக இருக்க வேண்டியது அவசியம். ஐந்தாவது வாசிக்கிறவனாக படிக்கிறவனாக காணப்பட வேண்டியது ஒரு அவசியம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார், பல பேர்களை சொல்லுகிறார். அந்த இடத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டக்கூடிய, பவுல்கிட்டருந்து நான் படித்துக்கிடக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா கிராட்டிடியூட், நன்றி மனப்பான்மை. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட தொலைஞ்சு போன விஷயம் என்னது தான் இந்த நன்றி மனப்பான்மை. மேலே ஏறிட்டு அந்த ஏணியை என்னது ஒரு மிதித்து என்ன செஞ்சு விடுறது, கீழே தள்ளி விடுறது. சரியா? பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள், உன் தகப்பனை கேள். இப்படி நிறைய இடங்கள்ல அது என்ன செய்யும் வரும். எனவே அதை தான் சொல்கிறாங்க, கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் விர்ச்சு. எல்லா நற்பண்புகளுக்கும் தாய் என்னது, இந்த நன்றி மனப்பான்மை. ஒருத்தரை கூட விடாமல் எல்லா பேரையும் என்ன செய்கிறாரு, உனேசி போர் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக, ஆக்கிலா பிரிஸ்கிலா கழுத்தை கொடுத்தாங்க, அவர்கள் வீட்டில் கூடுற சபையை வாழ்த்துங்கள், அவனை வாழ்த்துங்கள், இவனை 2-3 பேடையும் சொல்கிறார். இவன் எனக்கு துரோகம் பண்ணால் கர்த்தர் அவனை என்ன செய்வார், பார்த்து விடுவார். லூக்கா மாத்திரம் இருக்கிறான், நீ வா. அவ்வளோ பேரையும் விடாமல் என்ன செய்கிறாரு,
எழுதுகிறார். எனவே நம்மை ஆண்டவருக்குள்ளாக முதலாவதாக நன்றியோடு இருக்க வேண்டியது யாருக்கு? ஆண்டவர். இந்நாள் வரை ஜீவன் சுகம் பலன் தந்த ஆண்டவருக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்வார், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்மை படைத்த உருவாக்கின இந்நாள் வரை நம்மை நடத்துகிற ஆண்டவருக்கு நன்றியாருங்க. ரெண்டாவது, நம்மை உருவாக்கி ஆளாக்கின பேரண்ட்ஸுக்கு எப்படி இருங்க? நன்றியாருங்க. இளைஞர்கள், மாணவ தலைவர்கள், ஒருபோதும் உங்கள் பெற்றோர் வருத்தப்படும்படியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. மூணாவதாக நன்றியாக இருக்க வேண்டியது, நம்மை இந்த இடத்துல உட்கார வைத்து நம்மை இந்த இடத்துல தூக்கி வைத்து அழகு பார்க்கிற பிளெஸ்ஸிங் யூத் மிஷினுக்கு எப்படி இருங்க? சத்தத்தை காணோம். பிளெஸ்ஸிங் யூத் மிஷினுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் பண்ணாலும் நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்னது தான்? BOM தான். நான் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு என்ன தான்? SFJ தான். BOM SFJயும் நன்றி மறந்துட்டு நான் மேலே ஏறிட்டு ஏனையை மிதிச்சுட்டு போனேன்னா என்னை போல் ஒரு நன்றி கிட்ட துரோகி யாரும் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. எனக்கு எப்பாடு பட்டாகிலும் நம்முடைய மிஷனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்முடைய இளைஞர் ஊழியத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, நம்மளை ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு நம்மை நடத்துகிறவர்கள், என்னுடைய சின்ன பையனுக்கு இன்னும் ஞானஸ்தானம் நான் கொடுக்கல. இன்னும் கொடுக்கும்போது நான் ஞான பெற்றோரா சுதாகரனையும் பீட்டரனையும் வைக்கணும்னு தான் என்ன பண்ணியிருக்கேன். அவன் பிறந்ததுலேருந்தே முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி அவங்களுக்கு அந்த நன்றியை காட்டணுங்கிறதுக்கு நான் ஒரு இதாக இருக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், முடிவு பண்ணியிருக்கேன். சரி, என்ன ஆவிக்குறியில் நடத்துகிற 2 பேரையும் ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன செஞ்சாகணும்? ஹானர் பண்ணி ஆகணும். நான் அதனால தான் எங்கே போனாலும் பேரை சொல்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். சரியா? கேட்டால் பவுல் எழுதுறார், மேகம் போன்ற சாட்சிகள்னு சொல்லி அவ்வளோ பேரை என்ன செய்கிறார். அதனால் எங்கே போனாலும் மைக்கை பிடிச்சி யார் இடத்துலையும் பேரை சொல்கிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். கடந்த வாரத்தில் என்னுடைய தம்பி ஜெரால்டுடைய திருமணத்தின் போது எனக்கு டிஎன்பிசியை படித்து கொடுத்து என்னுடைய குரு கனிமுருகன் சார் வந்திருந்தார். ஒருவேளை டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அவர் யாருங்கிறது தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சவர். அவர் சின்ன கிராமந்தான், பூ போல் வந்துட்டு பேரலாம் அப்படின்னு வந்தார். கரெக்டாக எங்ககிட்ட வசமாக என்ன பண்ணிட்டார், மாட்டிட்டார். அவர் அந்த கல்யாணத்தில் முன்னாடி நிறுத்தி அவருக்கு சால்வை அணிவித்து அவரை மைக்கில் ஹானர் பண்ணி அவர் போகும்போது சொன்னார், ஏன் கணிஷ்டன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னார். அது நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, அந்த நன்றியை காட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பு. எனவே இளம் தலைவர்களுக்கும் சரி, இளம் தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் ஏற்றிவிட்ட ஏணியாகிய BOM-ஐ மேலே ஏறிட்டு என்ன செய்யாதீங்க, மிதித்து தள்ளக்கூடவே கூடாது. அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்காரோ அவ்வளவு தூரம் திருப்பி செலுத்த வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நாளை எங்கள் தம்பிமார்கிட்ட சொல்லுவேன், ஹேலோவில் 3 நாளாக நான்வெஜ் போடணும்னா நம்ம 10 பேர் கோடி கணக்கில் சம்பாதிச்சு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு என்னது ஸ்பான்சர், சிக்கன் 65 மட்டன் கிரேவி ஸ்பான்சர் கொடுக்குற அளவுக்கு நீ திருப்பி என்ன செய்யணும்? BOM-க்கு நீ செலுத்தணும். செலுத்தினாலும் என்ன கிடையாது, தப்பே கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு உயர்த்தி விடலைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நெஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்கவே மாட்டோம். எனவே அந்த மிஷனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடைசியாக அந்த நன்றி உணர்வில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஒருபோதும் யாரிடத்திலும் பர்சனல் வெஞ்சன்ஸ் என்ன செய்யாதீங்க, காட்டவே காட்டாதீங்க. லவ்வால் கருத்து மாறுபாடுகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சாமுக்கும் எனக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அமலுக்கும் எனக்கும் வராத ஆர்கியூமெண்ட்டே இருக்காது. பெர்னித்தனனுக்கு எனக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் ஒருபோதும் தனிப்பட்ட ரீதியில் யாரையும் என்ன செய்ததில்லை, பகைத்ததில்லை. இதுவரைக்கும் பகைத்ததில்லை, இனிமேலும் என்ன செய்ய போகிறதில்லை, பகைக்க போகிறதில்லை. அலுவலக ரீதியாக ஒரு நண்பர் மாற்று சித்தாந்தம் உடையவர், குரூப்பிலே ஆர்குமெண்ட் பயங்கர சண்டை, அவர் வேறொரு கருத்து, நான் ஒரு. ஆனால் அதே நபர் நேரில் வரும்போது என்னுடைய காரிலே முன்னாடி உட்கார வைத்து அவரை என்ன செய்தேன், எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போனேன். அவரும் ரொம்ப ஜென்டிலாக என்ன பண்ணார், ஃபீல் பண்ணார். ஸோ என்ன காரியம் சொல்ல வரேன்னா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் வரும். அது ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளேயும் வரும், அப்பா பிள்ளைகளையும் வரும், எல்லாத்துக்குள்ளேயும் வரும். கருத்து மாறுபாடுகள் வரும், டாக்டரினில் சில மாறுபாடுகள் என்ன செய்யலாம், வரலாம். அது ஒருபோதும் தனிப்பட்ட உறவை பாதிக்க மாணவ தலைவர்கள் என்ன செய்து விடக்கூடாது, இடம் கொடுத்து விடவே கூடாது. இந்த நன்றி மனப்பான்மையில் இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் என்ன பண்ணிடுங்க, யார்கிட்டையும் இல்லாமல் எடுத்துருங்க. எனவே கண்களை மூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஓரளவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் சொல்லாமல் விட்ட சில காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும், நானும் குறைவுள்ளவன் தான். ஸோ நம்ம இடத்துலையும் சில குறைகள், சில காரியங்களே காணப்படலாம். அவைகளெல்லாம் நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே.
என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு உண்மையுள்ளவனாக, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த மாணவர் ஊழியத்திற்கு, இந்த SFJனுடைய மாணவர் ஊழியத்திற்கு, இந்த பிளஸிங் யூத் மிஷனில் ஒரு ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். உண்மையும் உத்தமத்தோடு சின்சியராக பணி செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட பிரேயர் செல், பைபிள் ஸ்டடி, ஒரு மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் டெடிக்கேட்டடாக நான் அர்ப்பணிச்சோடு நான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு பிராட் மைண்ட், எப்படி என் சொந்த அண்ணன் தம்பியை நேசிப்பனோ, எப்படி என் சொந்த பிள்ளைகளை நேசிப்பனோ, அதே போல் அந்த ப்ரேயர் செல்லுக்கு வர்ற ஒவ்வொரு தம்பியையும் தங்கச்சியை நான் நேசிப்பேன். அவனுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு, அவனுடைய படிப்பிலிருந்து, அவனுடைய வேலையிலிருந்து, அவனுடைய திருமணத்திலிருந்து, அவனுடைய அத்தனை காரியங்களுக்கும் நான் என்னால் ஆன அத்தனையும் செய்வேன் என்று சொல்லி ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு முன்மாதிரியுள்ள வாழ்க்கை, ஒருபோதும் என்னை பிறர் தூஷிக்கும்படியாக, பிறர் தூஷணம் செய்யும்படியாக நடந்து கொள்ள மாட்டேன். அன்பிலே, கற்பிலே, விசுவாசத்திலே, நற்பண்புகளிலே நான் முன்மாதிரியாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. எனக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். என்னுடைய டைம் கில்லர் ஆகிய மொபைலை நான் அதிகம் பயன்படுத்த மாட்டேன். மாணவர் ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்து வாசிப்பதிலும், படிப்பதிலும், தியானிப்பதிலும் நான் நேரம் செலவிடுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். பயப்படாமல், உம்மை குறித்து வெட்கப்படாமல் எல்லாருக்கும் முன்பதாக பேசுவேன். நான் மாணவர் ஊழியம் செய்கிறேன் என்பதை தைரியமாக இந்த உலகத்துக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் we doing a great ministry, சிறந்த ஊழியத்தை செய்கிறோம். மாணவர்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்கிற பணி ஒரு பெரிய பெரிய தலைவர்களாலே செய்ய முடியாத ஒரு பணி. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். எனவே தைரியமாய் போர் செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒரு வாசிக்கிறவனாக, புத்தகங்களை வாசிக்கிறவனாக, ஆவிக்குரிய புத்தகங்களை, செக்குலரான புத்தகங்களை, வேதாகமத்தை குறைந்தபட்சம் எனக்கு வயதத்தினை அத்தனை முறை வாசிக்கிறவனாக, வேதத்தை டீச் பண்ணுகிறவனாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கடைசியாக கிராட்டிடியூட், நன்றி மனப்பான்மை. ஆண்டவருக்கு, பெற்றோருக்கு, என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி என்னை இந்த இடத்துல நிறுத்தின பிளஸிங் யூத் மிஷனுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். பொருளாதார ரீதியாக பிளஸிங் யூத் மிஷனுக்கு திரும்ப செய்வேன். அநேகரை இந்த மாணவர் ஊழியத்துக்கு நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று அர்ப்பணிப்போம். ஒருபோதும் யாரிடத்திலும் பர்சனல் வெஞ்சன்ஸ், தனிப்பட்ட பகை இருக்குமானால் என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே. அது என்னுடைய குடும்பமாக இருக்கலாம், அது என்னுடைய ஊழிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், என்னுடைய பணி இடமாக இருக்கலாம், என்னுடைய திருச்சபையாக இருக்கலாம். யார் மீதும் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இருக்கலாம். பர்சனல் வெஞ்சன்ஸ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை அதை விட்டு நீக்கி போடுங்க. அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே, அந்த எண்ணம் உங்களையும் என்னையும் உந்தி தள்ளட்டும். எல்லா மனுஷரை நேசிக்கக்கூடிய பரந்த மனப்பான்மையை தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒரு நாளிலே ஆண்டவரை சந்திக்கும் போது வெறுங்கையனாக நீங்களும் நானும் வந்து விடக்கூடாது. வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே என்று சொல்லி நீங்களும் நானும் சோர்ந்து போய்விடக்கூடாது. பக்தரே, சகோதரரே, உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர். ஆத்துமாக்கள் இயேசு அண்டை வந்து சேர உழைப்பீர் என்கிற அந்த ஒரு சரணத்தை பாடி ஜெபித்து அர்ப்பணிப்போம். பக்தரே, உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர். ஆத்துமாக்கள் இயேசு அண்டை வந்து சேர உழைப்பீர். பக்தரே, உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர். ஆத்துமாக்கள் இயேசு அண்டை வந்து சேர உழைப்பீர். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? எங்கள் மகாபரிய தேவனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசியிருக்கிறீர். இளைஞர் அருட்பணிக்கு இன்றியமையாத அந்த நற்பண்புகளை எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க. அது வளர்ந்து 30, 60, 100ஆக பலன் கொடுக்க நீர் உதவி செய்யும். மீதியான வேலையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.